Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. Assalatu wassalamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, மனிதன் பணத்தின் மீது ஆசை உள்ளவன், மனிதன் செல்வத்தின் மீது மோகம் உள்ளவன். பணங்காசுகள் மீது எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை, எனக்கு எந்த விதமான மோகமும் இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது, யாராலும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. காரணம், மனிதர்கள் அத்துணை பேர்களுக்குமே பணத்தின் மீதான ஆசையும் மோகமும் நிரம்பி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை உறுதிப்படுத்துவான். வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். நிச்சயமாக மனிதன் பொருளை அளவு கடந்து நேசிக்கிறான், கடுமையான மோகத்திலே இருக்கிறான். பொருளின் மீது, செல்வத்தின் மீது, பணங்காசுகளின் மீது மனிதன் கடுமையான மோகத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுவான். விளைவு, பணத்தின் மீதான கடுமையான மோகம், கடுமையான நேசம், இவற்றின் விளைவு ஒன்று பேராசை வந்துவிடும், இன்னொன்று கஞ்சத்தனம் குடிபுகுந்து விடும். பேராசை என்பது மேலும் 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 பணத்தை சேர்க்க சொல்லிக் கொண்டே இருக்கும். அல்ஹாக்கு முத்தகாசுர், அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, நீங்கள் அதிகமாக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய எண்ணம் உங்களை அழித்து விட்டது. அத்தகாசுர், மேலும் வேண்டும் மேலும் வேண்டும், மேலும் சம்பாதிக்க வேண்டும், மேலும் வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எதுவரை? ஹத்தா சுர்துமுல் மக்காபிர், வாயிலே மண்ணள்ளி போடுகின்ற வரை உங்களுக்கு அது குறையாது. உங்களை கபறுகளிலே நீங்கள் வைக்கின்ற வரை, நீங்கள் கபறுகளை சந்திக்கின்ற வரை அந்த பேராசை என்பது ஆரம்பமாகிவிட்டால் அது குறையாது, அது குறையவே குறையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவதாக பணத்தின் மீதான மோகத்தினுடைய விளைவு கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்பது யாருக்கும் எதையும் கொடுக்காமல் வைத்துக் கொள்வது. என்பான் அல்லாஹு தஆலா. ஒவ்வொரு ஆத்மாவும் கஞ்சத்தனத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்பான். உலோபித்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறாரோ அவரே வெற்றியாளர். கணியத்திற்குரியவர்களே, பணத்தின் மீதான அந்த பேராசையும் கஞ்சத்தனமும் பணத்தை இவனுடைய எஜமானனாக ஆக்கிவிடும். பொதுவாகவே பணத்திற்கு நாம் எஜமானனாக இருக்கின்ற வரை எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் நம்மை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டால்
நம்முடைய மூளை முழுவதும் பணத்தால் நிரம்பிவிடும், செல்வத்தால் நிரம்பிவிடும். மூளை முழுவதும் பணம் 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 என்று மட்டுமே கூறிக்கொண்டிருக்கும். பணம் என்ன சிந்திக்க சொல்கிறதோ அதை தான் சிந்திப்போம். அது என்ன முடிவெடுக்கிறதோ அந்த பாதையிலே சென்று கொண்டே இருப்போம், எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல். விளைவு நம்முடைய சுயத்தை இழந்து விடுவோம், சுதந்திரத்தை இழந்து விடுவோம், நம்முடைய கொள்கையை இழந்து விடுவோம், ஈமானை கூட இழந்து விடுவோம். நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன, நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. பணம் குறைவாக இருக்கின்ற வரை ஈமானோடு இருந்தவர்கள், பணம் அதிகமானதற்கு பிறகு ஈமானை இழந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? பணத்தின் மீதான ஆசை தவறல்ல, பணம் சேர்க்க வேண்டும் தான். ஆனால் அதை சாபமாக மாற்றாமல் இருக்க வேண்டும் இல்லையா? அவைகளை நன்மையாக மாற்ற வேண்டும் இல்லையா? அல்லாஹு தஆலா அதற்கான தீர்வையும் குர்ஆனிலே சொல்லுவான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை ஆசை கொள்கிறீர்களோ, எதை விரும்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதன் மீது மோகமாக இருக்கிறீர்களோ, அவைகளை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. பொருளின் மீதான மோகம் குறைய வேண்டும் என்றால், பணத்தின் மீதான பேராசை குறைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே அவைகளை செலவு செய்ய முன்வர வேண்டும். அப்படி செலவு செய்ய முன்வருகின்ற பொழுது, அதை தர்மம் செய்ய முன்வருகின்ற பொழுது, அந்த பணங்கள் எல்லாம், அந்த செல்வங்கள் எல்லாம் நன்மைகளாக மாறிவிடும். எந்த செல்வம் கஞ்சத்தனத்தின் காரணமாகவும் பேராசையின் காரணமாகவும் சாபத்திற்குரியதாக இருந்ததோ, அதே செல்வம் அல்லாஹ் சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர, அது நன்மைகளாக மாறிவிடும், நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஃபஅம்மா மன் அஅதா, யார் கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறாரோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவர்களுக்கு லேசானதின் பக்கம் நாம் வழிகாட்டுவோம். யுஸ்ரா என்கின்ற அந்த வார்த்தைக்கு சொர்க்கம் என்பதாக ஒரு பொருளும் இருக்கிறது, உலகத்திலே இலகுவான வாழ்க்கை என்பதாக ஒரு பொருளும் இருக்கிறது. ஃபஅம்மா மன் அஅதா, அல்லாஹ்வுக்காக யார் கொடுக்கிறாரோ அவருக்கு இந்த உலகிலும் இலகுவான வாழ்க்கை, ஆகிரத்திலும் சொர்க்கத்துடைய வாழ்க்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் இந்த விஷயத்திலே மிக தெளிவாக இருந்தார்கள். பணத்தை, செல்வத்தை எந்த இடத்துல வைக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும் என்கின்ற விஷயத்தில மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள். மிகச் சரியான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், தபூக் போரை மிகச் சரியான ஒரு உதாரணமாக சொல்லலாம். தபூக் போர் ஹிஜ்ரி 9 நடந்த ஒரு போர். ரோமானிய பேரரசன் ஹிர்கல் தன்னுடைய அரசாங்கத்தை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி அரேபியாவை கைப்பற்ற நினைக்கிறான். மதீனாவிடத்திலே போர் செய்து மதீனாவை, தலைநகரை கைப்பற்ற நினைக்கிறான். நபிகளாருக்கு இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. நபிகளார் அவனை வரவிடாமல் அவனை அவனுடைய இடத்திலே வைத்து தகர்த்து விட வேண்டும் என்கின்ற நோக்கிலே அவனை வரவிடாமல் தடுப்பதற்காக நடந்த போர் அது தபூக்குடைய போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக அறிவிப்பு செய்கிறார்கள். போருக்காக சஹாபாக்கள் தயாராகிறார்கள். ஆனால் அந்த சமயம் இருக்கிறதே, பொருளாதார நெருக்கடி நிறைந்த ஒரு சமயம், மிகச் சிரமமான ஒரு சமயம், கடுமையான வெயில் காலம். அல்லாஹ் குர்ஆனிலே ஃபீ சாஅத்தில் உஸ்ரத்தி என்று சொல்லுவான். மிக நெருக்கடியான, மிக சிரமமான, மிக கஷ்டமான ஒரு காலத்திலே என்று அல்லாஹு தஆலா அந்த தபூக் போருடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். அந்த சமயத்திலே சஹாபாக்கள் எல்லாம் போருக்கு தயாராகி விட்டார்கள். பொருள் வேண்டுமே, பொருளாதாரம் வேண்டுமே, வாகனம் வேண்டுமே, போர் தளவாடங்கள் வேண்டுமே. நபிகளார் அறிவிப்பு செய்கிறார்கள், போருக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பொருட்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே வழங்குங்கள். உங்களுக்கு தெரியும், தபூக் போருடைய சமயத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் போட்டி போட்டுக் கொண்டு தன்னுடைய வீட்டு பொருட்களை கொண்டு வைத்த நிகழ்வு அனைவரும் அறிந்த ஒன்று. ஆம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வீட்டிலிருந்து பொருளை கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வீட்டிலிருந்து பொருளை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார்கள். இரண்டு பொருட்களும் நபிகளாருக்கு முன்னால் இருக்கிறது.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டிலே பொருட்கள் இல்லை, அவரிடத்துல பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது என்பது தெரியும். எனவே அவர்களை இந்த விஷயத்துல முந்திவிட வேண்டும் என்கின்ற போட்டி. எனவே கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொருட்களை பார்த்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பொருள் அதிகமாக இருக்கிறது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பொருள் குறைவாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த சமயத்துல நாம அபூபக்கரை முந்தி விட்டோம், நாம தான் நிறைய பொருள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். நபிகளார் உமரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள், மா அபகைத லி அஹ்லிக, உமரே உம்முடைய குடும்பத்திற்காக எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்? சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபகைது லஹு மிஸ்லஹு, எதை கொண்டு வந்திருக்கிறேனோ இதே போன்ற ஒரு பகுதி அங்க இருக்கிறது. நான் எதை கொண்டு வந்திருக்கிறேனோ இதே போன்ற ஒரு பகுதி அங்க இருக்கிறது. அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே திரும்பி, மா அபகைத லி அஹ்லிக, உம்முடைய குடும்பத்திற்காக நீங்கள் எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? அபகைது லி அஹ்லிக அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வீட்டிலே விட்டு விட்டு வைத்திருக்கிறேன். எதுவும் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொருளை கொண்டு வந்தார்கள் தான், அதிகமான பொருள் தான், ஆனால் வீட்டில் அந்த அளவுக்கு இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பொருளை கொண்டு வந்தார்கள் தான், ஆனால் வீட்டில் எதுவுமே இல்லை, வடிச்சு எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான். அதுதான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டும் வைத்து விட்டு வந்திருக்கின்றால் அதுதான் பொருள். வீட்டில் ஒரு பொருள் இல்லை, இருக்கிற அத்தனையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பிறகு அபூபக்கரை ஒரு காலம் நான் எந்த விஷயத்திலும் முந்த முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு காலம், இலா ஷைஇன் அபதா, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதற்கு பிறகு அபதன், ஒரு காலம் அபூபக்கரை எந்த விஷயத்திலும் நான் முந்த முடியாது என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 40,000 தங்க தீனார்களை கொண்டு வந்து நபிகளிடத்திலே கொடுத்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒட்டுமொத்த உலகிலும் சம்பாதித்த பொருளுடைய பாதியை கொண்டு வந்து உங்களிடத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். நபிகளார் துஆ செய்தார்கள், நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், எது உங்களிடத்தில் மீதம் இருக்கிறதோ அதிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய செல்வங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபிகளார் போருக்காக பொருளை கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது ஏழை சஹாபிகளும் உழைக்க ஆரம்பித்தார்கள் கொடுப்பதற்காக. அபூ ஆக்கில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விவசாயம் செய்து கூலி வேலை பார்த்து ஒரு சா பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து நபிகளாரிடத்திலே கொடுத்தார்கள். சில சஹாபாக்கள் அதை விடவும் அதிகமாக, ஒரு சாயை விட பேரிச்சம்பழம் கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். பெண்கள் தன்னுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனாலும் போருக்கான தளவாடங்கள், போர் கருவிகள் வாங்குவதற்குண்டான பொருளாதாரம் பற்றவில்லை. நபிகளார் மீண்டும் அறிவிப்பு செய்கிறார்கள், யார் போர் தளவாடங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்களோ அல்லாஹ்வுடைய மன்னிப்பவர்களுக்கு கிடைக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்தார்கள், போருக்கு தேவையான குக்கிகள், கவசங்களை கொண்டு வந்து நபிகளாரிடத்திலே கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு ஹுபாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபிகளார் இந்த அறிவிப்பு செய்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கு இருந்தார்கள், நானும் அங்கு இருந்தேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து, யா ரசூலல்லாஹ், 200 ஒட்டகங்கள் அதனுடைய கூடாரத்தோடு அதனுடைய சேலைகளோடு அல்லாஹ்வுடைய பாதைகளில் நான் தந்து விடுகிறேன். நபிகளார் மீண்டும் அறிவிப்பு செய்தார்கள், மீண்டும் கொடுங்கள். மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 300 ஒட்டகங்கள், 200 போக 300 ஒட்டகங்கள் நான் அதனுடைய சேனைகளோடு அதனுடைய கூடாரங்களோடு அப்படியே தந்து விடுகிறேன். சொல்லப்படுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் 940 ஒட்டகங்களும் 60 குதிரைகளும் 10,000 தங்க தீனார்களும் அந்த போருக்காக கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்வை நீங்க கொஞ்சம் உற்று நோக்குங்கள். எல்லா சஹாபாக்களும், எல்லா நிலையிலே இருந்த சஹாபாக்களும், ஆக வசதியான சஹாபிகளான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவருமே ஆக வசதியான சஹாபி, அவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். நடுத்தர வசதியுடைய உஸ்மான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பொருளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள்.
ஆக ஏழ்மையான சஹாபிகளாக இருக்கக்கூடிய அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கொண்டு வந்து பொருளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு தெரியும் பொருளை எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்பதாக. அதை எப்படி கொடுத்தால் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவர்களாக ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். கணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொருளின் மீதான நம்முடைய ஆசை, அந்த மோகம் குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொருளுடைய பாதுகாப்பு உறுதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொருளாதாரம் அதிகமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறார். நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு, முதல்ல நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பொருளின் மீதான அந்த ஆசை, பொருளின் மீதான மோகம் ஜகாத் கொடுப்பதின் மூலமாக குறைந்து விடுகிறது. எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் அதுல ஒரு பகுதி நமக்குரியதல்ல அப்படிங்கிற எண்ணம் வந்துடும், மனசுல உதிச்சிடும். 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா இதனுடைய 2.5% 2.5% நமக்குண்டானதல்ல, அதை நாம செலவழிக்க கூடாது, நாம அதை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற பொருளின் மீதான மோகம் முதல்ல ஜகாத்தின் காரணமாக குறைஞ்சிடும். ஜகாத்தின் மூலமாக பொருளுக்கு பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஜகாத்தை கொண்டு உங்களுடைய பொருளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. என்றால் ஜகாத் கொடுக்காத பொருளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அல்ல. ஜகாத் கொடுக்காத வியாபார தலங்களுக்கு லாபம் உத்தரவாதம் அல்ல. ஜகாத் கொடுக்காத எந்த பொருளாக இருந்தாலும் அதுல அழிவு ஏற்படுவதற்கு உத்தரவாதம் இல்லாமல் இல்லை. எப்ப வேணாலும் அழிவு ஏற்படலாம், எப்ப வேணாலும் நஷ்டம் ஏற்படலாம், எப்ப வேண்டுமானாலும் பொருள் இல்லாமல் போய்விடலாம். பொருள் வளர்ச்சி அடைவதற்கு ஜகாத். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின், அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழிப்பதற்கு உதாரணமாக ஒரு வித்தை போன்று. அம்பதத் சபஅ சனாபில, அது 7 கதிர்களை முளைவிக்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துகள் இருக்கிறது. ஒரே ஒரு கதிர், ஒரே ஒரு விதை, ஒரு நெல் விதையை நீங்க பூமியில முளைக்கிறீங்க, ஜகாத் கொடுக்கிறீங்க, ஒரே 1 ரூபாய் நீங்க ஜகாத்தாக கொடுக்கிறீர்கள். ஒரே 1 ரூபாய் நீங்கள் பூமியிலே விளைவிக்கிறீர்கள். அது 7 கதிர்களை முளைவித்து 7 கதிர்களிலும் 100 கதிர்களை, அப்ப 1க்கு 700 ஜகாத் பெருக்கும். நம்பணும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிப்பான், ஜகாத்தை வளர்ப்பான், சதகாவை வளர்ப்பான், தர்மத்தை வளர்ப்பான். நம்பணும். வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு வட்டி வளர்ச்சி அடைகிற மாதிரியே தெரியும். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதார வரலாறுகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் வட்டியின் காரணமாக அழிந்த பேங்குகள் அதிகம், திவாலான பேங்குகள் அதிகம், திவாலான நாடுகள் அதிகம். வட்டி அழிக்கும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், தர்மம் வளரும், வளர்ச்சி அடையும். ஜகாத் வளர்க்கும். ஜகாத் கொடுத்த யாரும் ஏழைகளாக போனதே கிடையாது. நம்பணும், உறுதியாக நம்பணும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பொருளுடைய பாதுகாப்பு, நம்முடைய மனதினுடைய பாதுகாப்பு, பொருளுடைய வளர்ச்சி, இவைகளுக்கு ஜகாத் என்பது மிக அவசியமான ஒண்ணு. ஜகாத்துக்கும் சதகாவுக்கும், ஜகாத்துக்கும் சாதாரண தர்மத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரண தர்மம் என்பது வேறு, ஜகாத் என்பது வேறு. சாதாரண தர்மம் சதகா என்பது யாரு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம், இது சதகா. ஆனா ஜகாத் அப்படி அல்ல, எல்லாரும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் அதற்கு உண்டான எல்லையை, நிசாபை, தகுதியை அடைகிறார்களோ அவர்கள் மீதுதான் ஜகாத். அதை தாண்டி அது கடமையாகாதவர்களை இஸ்லாம் ஒரு பொழுதும் அவர்களை வலியுறுத்தாது, நிர்பந்தப்படுத்தாது. 11 பவுன் நகை, தங்க நகை 11 பவுன் உங்களிடத்துல இருக்கா? 612.5 கிராம் வெள்ளி, அதனுடைய மதிப்பு இன்றைய காலகட்டத்திற்கு 63,000 ரூபாய். இதெல்லாம் இப்ப கையில இருந்தா கூட நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. 1 வருஷம் உங்க கையில இருக்கா? இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கிறது. இப்ப கையில உங்களுக்கு 60,000 ரூபாய் இப்ப கேஷா இப்ப கிடைச்சிருக்கு, இப்ப கொடுக்கணுமா? நீங்க சாதா கொடுக்கணுமா? தேவையில்லை. இப்ப உங்க கையில 11 பவுனாக இருக்கு, இப்ப இருக்கு.
கொடுக்கணுமா? தேவையில்லை. ஒரு வருஷம் முழுவதுமாக இந்த 60,000 ரூபாய் உங்களுடைய செலவுகள்லாம் போக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய வியாபார பொருட்களாக, தங்கமாக, வெள்ளியாக நீங்கள் வைத்திருந்தால் மட்டும்தான். நீங்க வீடு கோடி கணக்கில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க, அது கிடையாது. அசையா சொத்துகளுக்கு கிடையாது. நீங்க கார் வச்சிருக்கீங்க, எவ்வளவோ லட்சத்துக்கான கார் கிடையாது. நீங்க வீட்டுல ஏசி வச்சிருக்கீங்க, வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க, எதுக்குமே ஜகாத் இல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இவைகளுக்கெல்லாம் எதுக்குமே ஜகாத். பணமா வச்சிருக்கீங்க, ஒரு வருஷம் நகையா வச்சிருக்கீங்க, வெள்ளியா வச்சிருக்கீங்க, அவைகளுக்குத்தான் ஜகாத். வியாபார பொருளாக இருக்கிறது, அவைகளுக்குத்தான் ஜகாத். எவ்வளவு? ஆக குறைவான 2.5%, 100க்கு 2, 40க்கு 1. 100க்கு 2யும் 40க்கு 1ங்கிறதும் சமம் தான், ஒண்ணுதான். கணியத்திற்குரியவர்களே, குடத்திலே பணம் இருக்கிறது, 10 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருக்கிறீர்கள், நகை வைத்திருக்கிறீர்கள். அந்த நகையுடைய மதிப்பை கணக்கெடுங்கள். இன்றைய கால மதிப்பு நகையை வாங்குற காலத்துடைய மதிப்பல்ல. நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க, அந்த மதிப்பு போட்டா ஜகாத் கொடுக்கவே முடியாது யாருக்கும். இன்று என்ன மதிப்போ அந்த மதிப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி மதிப்பல்ல. இப்ப கிராம் 8,000 ரூபாய், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. 8,000 ரூபாய் கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் அந்த பிசுறுகளை முன்ன பின்ன தள்ளிட்டு 8,000 ரூபாய் கிராமுக்கு என்ன நகை இருக்கிறதோ அவைகளுக்குண்டான விலை இருக்கிற கேஷ், அதனுடைய விலை, வியாபார பொருளாக இருந்தா வியாபார பொருளுடைய விலை, இவைகள் எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு பண்ணி வகுத்தல் 40 போட்டா ஜகாத் வந்துடும். ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியதில்லை. 40 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா வகுத்தல் 40 கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா நீங்க ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவு வந்துடும். வேற 100 போட்டு பெருக்கல் போட்டு பெர்சன்டேஜ் போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. ரொம்ப சிம்பிள். முதல்ல கணக்கு பண்ணணும். கணக்கில்லாமல், நான் பல தடவை சொல்வதுண்டு, நீங்கள் கணக்கு பண்ணாமல், கணக்கில்லாமல் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது ஜகாத் இல்லை. கணக்கு பண்ணணும். இருக்கிற நகை, இருக்கிற வியாபார பொருள், கையில உள்ள கேஷ், பேங்க்ல உள்ள கேஷ், இது எல்லாத்தையும் கணக்கிட்டு ஒரு மொத்த தொகை வரும். அந்த தொகையை நீங்க வகுத்தல் போட்டு 40 போடுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஜகாத்துடைய கணக்கு வந்துடும். அதை கொடுத்துடணும். ஜகாத் நியத்தோட கொடுக்கணும், அவசியம். ஒண்ணு எடுத்து வைக்க போகும்போதே ஜகாத்து நியத் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொடுக்க போகும்போது நியத் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க. ஜகாத் எடுக்க போகும்போது உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஜகாத் வருதுன்னு சொன்னா 50,000 ரூபாயை இப்படி எடுத்து இப்படி தனியா வைக்க போகும்போது இது ஜகாத் அப்படின்னு நியத் பண்ணிடணும். நியத் ரொம்ப அவசியம். பண்ணிட்டு 50,000 ரூபாய் நீங்க பிரிச்சு கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கொடுக்க போகும்போது தனியா நியத் பண்ணணும். நீங்க பிரிக்கும் போது நியத் பண்ணலன்னா கொடுக்க போகும்போது ஜகாத் அப்படின்னு நியத் பண்ணி கொடுக்கணும். நியத் அவசியம். நியத் இல்லாம கொடுத்தா ஜகாத் செல்லுபடியாகாது. அதனால தான் சார் இப்படி கேட்கிறாங்க ஒரு கேள்வி. ஏற்கனவே ஒருத்தர் இவருக்கு காசு தரணும், ஒரு 10,000 ரூபாய் இவருக்கு தர வேண்டியது இருக்குது, கடன் தர வேண்டியது இருக்கிறது. அவர் ஜகாத் வேண்டிய நிலைமையில இருக்கிறார். இப்ப இவர் ஜகாத் கொடுக்கணும். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, அந்த 10,000 ரூபாயை நான் ஜகாத்னு சொல்லி கழிச்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க. கூடாது. ஏன்னு சொன்னா, கொடுக்க போகும்போது ஜகாத்துடைய நியத் இருக்கணும். அவர்கிட்ட கொடுக்கும் போது ஜகாத்து நியத்தா பண்ணோம் இல்ல, கடனுடைய நியத் பண்ணி தான் கொடுத்தோம். அப்ப அது கூடாது, ஜகாத் கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். பல பேர் இந்த வருஷம் இந்த கேள்வியை கேட்டாங்க. கொடுக்க வேண்டியதுக்கு அப்படியே ஜகாத்தா கழிச்சா கூடாது, அடிக்க கூடாது. அதனால தான் ஜகாத் கொடுக்கின்ற பொழுது நியத் அவசியம். ஜகாத் கொடுக்கிறேன் அப்படின்னு நியத் அவசியம். இன்னொரு கேள்வி அதிகமாக கேட்கப்படுகின்ற கேள்வி கடன். கணியத்திற்குரியவர்களே, கடன்ல 2 வகை இருக்கு. ஒன்னு குறுகிய கால கடன், இன்னொன்னு நீண்ட கால கடன். குறுகிய கால கடன்ங்கிறது ஒருத்தட்ட 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தற்சமயத்துக்கு வாங்கணும், அது ஒரு 3 மாசம் 4 மாசம் அது 1 வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுத்துருவோம். இந்த கடன் குறுகிய கால கடன். இப்ப இந்த கடனை ஜகாத்துல கழிச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு உங்களுடைய நகை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாய் வருது, நீங்க கொடுக்க வேண்டிய காசு 10 லட்சம் ரூபாய் மொத்த காசு வருதுன்னு சொன்னா, இப்ப நீங்க பிறருக்கு கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் கடனை இதுல கழிச்சிடலாம். கழிச்சுட்டு 9 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் ஜகாத்தை கணக்கு பண்ணி கொடுத்துட வேண்டியது. இன்னொரு கடன் இருக்கிறது, நீண்ட கால கடன். ஹவுஸ் லோன், ஹோம் லோன் போட்டு வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்காக 1 கோடி ரூபாய். பிசினஸ்க்காக லோன் போட்டு வாங்கி வச்சிருக்கீங்க 1 கோடி ரூபாய் கடை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி. இப்ப நீங்க எல்லா கணக்கு போட்டு பார்த்தாலும் 1 கோடி ரூபாய் இடிக்கும்.
கணக்கு நீங்க ஜகாத்தை வாழ்க்கையில கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதை கழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த காசு அவ்வளவு காசு நம்மகிட்ட இருக்காது. எனக்கு கடன் இருக்கு, நான் ஜகாத் கொடுக்கல, எனக்கு கடன் இருக்கு, கிடையாது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ஒரு வருஷம் நீங்க என்ன லோன் கட்டுவீங்க? ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டுவீங்களா? மொத்தம் 1 கோடி ரூபாய்க்கு அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த 2 லட்சம் ரூபாயை மட்டும் கழிச்சிட்டு மிச்சத்துக்கு ஜகாத் கொடுத்துரும். மொத்தம் எனக்கு 40 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அதனால நான் வர்ற தொகையில 40 லட்சம் ரூபாயும் கழிச்சுட்டா என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா நான் வசதியா இருப்பேன், எல்லா வசதிகளும் இருப்பேன், நல்லா இருப்பேன், ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டேன், கடன் இருக்கு. இது ஒரு ஏமாற்று வேலை. அது அப்படி கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, குறுகிய கால கடனை கழிச்சுக்கலாம், நீண்ட கால கடனை அதற்கு அந்த வருஷம் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மலேசியா போன்ற நாடுகள்ல ஒருத்தர் கூட ஜகாத் கொடுக்க முடியாது. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் கடன்ல தான் அவருடைய வாழ்க்கையே கழியும். கடன் இல்லாம ரொக்கமாக எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது. ஒரு வீடு வாங்குறா இருந்தா கடன் போட்டு தான் வாங்கணும், ஒரு கார் வாங்குறா இருந்தா கடன் போட்டு வாங்க. வாழ்க்கை முழுவதும் ஆயுள் முழுவதும் கடன் கட்டிட்டே இருப்பாங்க. 1 இல்ல 2 இல்ல 3 கடன் கட்டுவாங்க. காருக்கு, பைக்குக்கு, இன்னொரு காருக்கு, வீட்டுக்கு, கடைக்கு 4 கடன் கட்டுவாங்க. 4 கடனும் மில்லியன் கணக்கில் இருக்கும். எப்ப கடன் கொடுப்பாங்க, எப்ப ஜகாத் கொடுப்பாங்க? ஆனா நல்ல வசதியா இருப்பாங்க. ஒண்ணுக்கு 4 கடை, 5 கடை, ரெஸ்டாரண்ட் இருக்கும். எப்படி கொடுப்பாங்க கடனை கழிக்கிறேன்னு சொன்னா? அதனாலதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அன்றைய அந்த வருஷம் என்ன கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அந்த கடனை மட்டும் 2 லட்சம் ரூபாயை கழிச்சிட்டு மீத மொத்தம் உள்ள தொகைகள் இருக்கிற நகைகள் மற்ற கேஷ், வியாபார பொருட்கள் இவைகளை கணக்கு செய்து ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை ஜகாத், அதுவும் ரமலானை நாம ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரமலான்ல தான் ஜகாத் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அதை நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாமிய மாதத்தை கணக்கு பண்ணிக்கணும், ஆங்கில மாதத்தை கணக்கு பண்ணக்கூடாது. இஸ்லாமிய மாதம் தான் சரியான மாதம், கரையான மாதம், சரியான வருஷ கணக்கு அதுதான். அப்ப இஸ்லாமிய மாதத்தை கணக்கு பண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க ரஜப் டு ரஜப் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ரபீல் அவல் டு ரபீல் அவல் கொடுக்கலாம், தப்பு இல்ல. முஹர்ரம் டு முஹர்ரம் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஒரு வருஷம் எந்த மாசம் கொடுக்குறீங்களோ அந்த வருஷம் மாசம் கொடுத்தணும். ரமலானை ஏன் சூஸ் பண்ணிருக்கோம் சொன்னா, ஜகாத் கொடுத்த நன்மையோடு அது பல மடங்காக நன்மையை நமக்கு பெருக்கி தரும். பொதுவாக ரமலான எல்லா நன்மைகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் பல மடங்கு கிடைக்குது இல்லையா? அந்த அடிப்படையில் தான் ரமலானை சூஸ் செய்யப்பட்டிருக்கே தவிர மற்றபடி ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஜக்காத் ஆயுளுக்கு ஒரு தடவை கொடுக்கணும், அவ்வளவுதானே தவிர வருஷத்துக்கு ஒரு தடவை போன வருஷம் என்ன கொடுத்தோமோ அதே வருஷம் கொடுக்கணுமே தவிர ரமலான்ல தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஆனா ரமலான்ல கொடுத்துட்டா 1க்கு 70 மடங்கு நன்மை. 1 ரூபாய் ஜக்காத் கொடுத்துட்டா 70 ரூபாய், 1000 ரூபாய் ஜக்காத் கொடுத்துட்டா 70,000 ரூபாய் நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் ரமலானை சூஸ் செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுக்கு பயந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை மொத்தமாக அளந்து கணக்கிட்டு முறையாக ஜக்காத் செலுத்தி அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாகவும் நம்முடைய பொருட்களை பல்கி பெருகியவர்களாகவும் ஆக்க அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.